பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. பலங்குண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு பிறகு ஆண்டு யோசுவா எழுப்புகிறார். யோசுவாவை கர்த்தர் எழுப்பி மோசே செய்து விட்டு போனதான ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக யோசுவாவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அனுப்புகிற இந்த காட்சி அமைக்க பார்க்கிறோம். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா காரியங்களுக்கும், நன்மைகளான காரியங்களுக்கு அந்த இடத்தை பிடித்து, தேசங்களை பிடித்து பங்கிட்டு கொடுப்பதற்காக ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார். யோசுவாவை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களெல்லாம் செய்தார். எரிகோ பட்டணத்தை இடிந்துவிடும்படியான மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். எரிகோ பட்டணம் 7 நாட்களுக்குள்ளாக அது இடிந்து விழுந்தது. மிகப்பெரிய கட்டிடம். அந்த கட்டிடம் கட்டுவதற்கு பல ஆண்டுகள் ஆனதாக சொல்லப்படுகிறது. அதை சுற்றிடுகிற மதில் சுவரானது 7 குதிரை வண்டிகள் போகிற அளவுக்கு அகலம், நல்ல அகலமாக இருந்ததாம். அப்படிப்பட்ட அந்த எரிகோ மதிலையும் கூட ஆண்டவராகிய தேவன் யோசுவா மூலமாக இடிந்து விழப்பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வெற்றியோடு துவங்கின ஊழியம், வெற்றியாக போய் கொண்டிருந்த ஊழியம் திடீரென ஒரு தோய்வு ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த எரிகோவிலே இருக்கிறதான எந்த பொருட்களையும் எடுக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அங்கே ஒரு சதி நடந்தது. ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கே ஒரு சதியை செய்ய ஆரம்பித்தான். அது என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கிற பொருட்களை இவன் திருடி கொண்டு வந்து வைத்து கொண்டான். அந்த ஆசையினால் திருடி கொண்டு வந்து வைத்து விட்டான். ஆனால் செயல்வீரராக அனுப்பப்பட்ட யோசுவா, தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட யோசுவா ஒரு சாதாரண நபராக அல்ல, ஒரு செயல் வீரராய் அவர் காணப்பட்டார். ஆகவே அவர் சோர்ந்து போகாமல் அந்த என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். எந்த ஒரு தோல்விக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் அடுத்த வெற்றிக்கு அது ஒரு அடிகோலாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இங்கே ஆயிப்பட்டினம் அதுக்கடுத்தாக கொண்டு இருக்கிறது. அந்த ஆயிப்பட்டினத்தினுடைய தோல்விக்கு காரணம், அந்த ஆயிப்பட்டினத்தை போய் பிடிப்பதற்கு தோல்விக்காக காரணமாக இருந்த இந்த ஆகான் காரணம், ஆண்டவர் சொல்லியிருந்த கட்டளை மீறிவிட்டான். அங்கிருந்த சில பொருட்களை கொண்டு அபகரி வைத்ததுனால ஆண்டவராகிய தேவன் அந்த ஆயிப்பட்டினத்தை முழுவதுமாக சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் எரிகோ பட்டணத்தை விட ஆயிப்பட்டினம் சின்னது தான். ஆயிப்பட்டினத்தில் மக்கள் குறைவு தான். 3000 பேர் போனால் பிடிச்சிடலாம் என்று சொல்லி வேவு பார்த்து வந்தவர்கள் சொன்னார்கள். ஆகவே 3000 பேர் மட்டும் போனாங்க. ஆனால் 28 பேருக்கு மேலாக கொல்லப்பட்டார்கள். காரணம் ஆகானுடைய சதி என்று பார்க்கிறோம். ஆகானுடைய சதியினால் ஆயிப்பட்டினத்தில் தோல்வி அடைந்தவர்களாய் முகவாடலாக திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த யோசுவா, மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்த யோசுவா இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த தோல்வியில் செயல்வீரரான யோசுவா துவண்டு போகவில்லை. காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த ஆயிப்பட்டின தோல்வி காரணம் ஆகான் தவறு என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு வருகிறதான காரியங்களுக்கு ஜெயம் பெறும்படியாக காரியம் நடக்கிறது. காரணம், அந்த தவறை கண்டுபிடித்து அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறிலிருந்து மக்கள் திரும்பும்படியாக, மனம் திரும்பும்படியான ஒரு அற்புதமான காரியத்தை யோசுவா செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக யோசுவாவுக்கு எப்பெல்லாம் தோல்விகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜெயம் பெறாமல் போகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறது மாத்திரமல்ல, தேவன் மோசே மூலமாய் மோசேக்கு கூட இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் பிடித்து கொண்டவராக நடந்து போன காரணத்தினாலே அவர் தோல்வியை கண்டு துவண்டு போக விடவில்லை. வெற்றியை கண்டு அவர் மிகவும் துள்ளி குதிக்கவில்லை. காரணம், எல்லாம் தேவனுக்கு சரியாக தெரிந்ததாக இருந்தது. இவர் தேவனை நன்றாக அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இவர் ஒவ்வொரு பட்டணமாக, ஒவ்வொரு இடம்